ஓகேவா? இதுல ஆல்டர் பார்த்தாச்சு, ட்ரங்கேட் பார்த்தாச்சு. ஸோ ட்ரங்கேட்ன்றது ஸ்பெசிஃபிக்கா அந்த காலம் ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல். ஓகே, ஒரு கமாண்ட் ட்ரங்கேட் யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ரோவையோ காலம் ஸோ சாரி டிராப் யூஸ் பண்ணி கண்டிஷன் பேஸ் பண்ணி இது பண்ண முடியும். டிராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதான். ட்ரங்கேட் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணாது. உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். டிராப்பும் மொத்தமா அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் இருந்ததே யாரும் தெரியாம டெலீட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இன்சர்ட் கமெண்ட் பார்ப்போம். இன்சர்ட்ல எப்படி எப்படிலாம் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கலாம், எப்படிலாம் டேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்றது மட்டும்.
Okay. Into duplicate keyword. So, என்னன்னா திருப்பியும் புதுசா ஃபைல் ஓபன் பண்ணும். திருப்பி புதுசா ஃபைல் ஓபன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, யூஸ் டேட்டாபேஸ்ன்னு குடுக்கணும். ஓகே. டேட்டாபேஸ் கட்ல இருக்குமா? கட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டேட்டாபேஸ் குளோஸ் ஆயிரும். இப்போ புதுசா ஒரு டேட்டாபேஸ் ஓப்பன் பண்றீங்கன்னா, அத யூஸ் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்ப என்னன்னா, யூஸ் டேட்டாபேஸ் குடுத்துட்டு டேபிள் எக்ஸிக்யூட் பண்ணா எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் குடுக்கலாம். ஷோ டேபிள்ஸ் இதுல வந்து இப்படி இல்லன்னா, இந்த ஃபீல்ட பேஸ் பண்ணி பாஸ் பண்ணலன்னா, இப்படியும் வெறும் எம்ப்டியாவும் பாஸ் பண்ணலாம். அதாவது சில இன்சர்ட் இன்டோ டேபிள் நேம் இப்படி குடுத்தும் டேட்டாவ பாஸ் பண்ணலாம். இன்சர்ட் இன்டோ ஆன்லைன் 6ன்னு போட்டுருங்க. ஏன்னா அந்த டேபிள் தானே யூஸ் பண்றோம். ஆன்லைன் 6 வேல்யூ வந்து 3 இந்த டேட்டாவ குடுக்காதீங்க. வேற ஏதாவது டேட்டா குடுக்குற மாரி பார்த்துக்கலாம். ஸோ 5 எஸ்கியூஎல் ஓகே. 5 ஆல்ரெடி இருக்கு. அதனால டூப்ளிகேட் ரெக்கார்டுன்னு சொல்லுது. இதான் பிரைமரி கீயோட வேலை. ஸோ டூப்ளிகேட் ரெக்கார்ட அலோவ் பண்ணாது. 6 அலோவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா? 2 வகையா டேட்டாவ இன்சர்ட் பண்ணலாம். ஆனா என்ன கேட்டா பெர்ஃபெக்ட் மெத்தட்ன்னு சொன்னேன்னா, என்ன கேட்டு பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது தான். ஏன்னா, அப்பதான் நம்ம என்னென்ன ஃபீல்டுன்றத மார்க் பண்ணிருவோம். மார்க் பண்ணிட்டு அந்த ஃபீல்டுக்கு ஏத்த மாரி டேட்டாவ இன்சர்ட் பண்ணலாம். 2வது இருக்கிறது ஃபீல்ட் நேம்லாம் நமக்கு தெரியாது. என்ன ஃபீல்டு ஒர்க் ஆகுது, என்ன நேம்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, அப்படியே டேட்டா இன்சர்ட் ஆகும்போது நெறைய எரர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த 2வது இருக்கிற விஷயத்துல. ஆனா ஃபர்ஸ்ட்ல அப்படி இருக்காது. ஏன்னா நமக்கு தேவையான ஃபீல்டுல
நமக்கு தேவையான ஃபீல்டுலாம் வந்து எக்ஸிக்யூட் இங்க பண்ணிருவோம். பண்ணதுனால நான் அந்த ஃபீல்ட பார்த்து இங்க வேல்யூ இன்செர்ட் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பிராக்டிஸ்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான். ஏன்னா 2வது இருக்கிறது ஸோ நம்ம டேபிளோட ஸ்ட்ரக்சர பார்த்து கரெக்ட்டா குடுக்கணும். இல்லன்னா எரர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் ஆனா ஒரு வாட்டி செட் பண்ட்டோம்னா ஈஸி தான். ஸோ டப்பிள் ஃபார்மேட்ல தான் குடுப்பேன். கமா போட்டு எத்தன பிராக்கெட் வேணாலும் குடுக்கலாம். ஓகேவா? சரி. இன்செர்ட் அப்படி பண்ணலாம். ஸோ இப்போ நடுவுல வந்து ஒரு வாட்டி இன்செர்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ 6 டேபிள் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா, இப்ப 7th இன்செர்ட் தான் குடுக்கணுமே தவிர, இந்த டேபிள்லயே இன்செர்ட் பண்ண முடியாது. இப்போ ஆ எப்படின்னா, இப்போ இந்த நான் சொன்னேன். முன்னாடி இருக்கிற கமாண்ட்லயே போயிட்டு கண்ட்ரோல் என்டர் குடுத்துக்கலாம் ஈஸின்ட்டு. இப்போ இங்க ஆல்ரெடி இருக்குன்னா, நான் திருப்பி போய் கண்ட்ரோல் என்டர் குடுக்க முடியாது. இந்த கமாண்ட்ல. எனக்கு எரர் காட்டும். ஆல்ரெடி டேட்டா இருக்குன்னு. இதே இடத்துல போய் என்னால ரீடைரக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். இன்சர்ட் டூ டேபிள் டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்டேட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து MySQL கிளாஸ். கிளாஸ் என்ன பண்ணும்னா, ஆ என்னென்ன டேட்டாலாம் கிளாஸ்ல இருக்குன்னா, வேர், அக்ரிகேட் ஃபங்ஷன் பார்ப்போம், கிளாஸ் பார்ப்போம். கிளாஸ் வந்து பார்த்தோன்னா, கண்டிஷன் பேஸ் பண்ணி, ஸோ வேர், டெஸ்டினேட், ஃப்ரம், ஆர்டர் பை, குரூப் பை, ஹேவிங் இதெல்லாம் வச்சு எப்படி SQL டேட்டா ப்ராசஸ் பண்றதுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்றது வேர். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்க போறோம்னா, வேர் தான் பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் MySQL கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேர். சரியா? வேர் என்ன பண்ணும்? எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றத பார்ப்போம். வேர் வந்து சிம்பிளா வந்து ஒரு கண்டிஷன் மேக் பண்ற மாரி தான். ஸோ வேர் எங்க எந்த எந்த இடத்துல நான் பண்ணணும்? எந்த பிளேஸ்ல பண்ணணும்?
வேர்னா எந்த பிளேஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் நான் வேர் யூஸ் பண்ணுவேன். ஒன் ஆஃப் த கிளாஸ் மெத்தட்ல வேர் யூஸ் பண்றேன். அப்டேட்டு, ஆன்லைன் செட்டு ஃபோன் நம்பரு. ஸோ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ம் 22, 33, 44 இது மாரி ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துட்டேன். இப்ப இத எதுல போய் நான் அப்டேட் பண்ணணும்? இந்த டேட்டாவ எதுல போய் அப்டேட் பண்ணணும்? அதாவது ஏகப்பட்ட ஃபோன் நம்பர் ஃபீல்ட் இருக்கு. இத பர்ட்டிகுலரா எந்த ஃபீல்ட்ல போய் அப்டேட் அப்படின்னு கேட்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் 31ன்ற ஒரு இதுல போயிட்டு ஐடில போயிட்டு அத வந்து அப்டேட் பண்ணிடு அப்படின்ற மாரி சொல்றேன். ஸோ ரேஞ்ச் வந்து அவுட் ஆஃப் 10 நம்பர் தான் குடுத்திருப்பேன். நெறைய ரேஞ்சுல போகுது. ஓகேவா? அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் குடுத்தா எனக்கு ஃபோன் நம்பர் என்னவா இருக்கும் இங்க? 1, 2, 3, 4, 5 சாரி இது 22, 33, 44, 5 அப்படின்ற மாரி இத வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாரி செட் நேம். ஓகேவா? ஸோ ஒரு நேம் ஒண்ணு குடுக்குறேன். அந்த நேம் வந்து பார்த்தன்னா, ஸோ செட் நேம் வந்து அலோ, லாஸ்ட் நேம் வெல்கம், வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 3ன்ற ஐடிக்கு அலோ வெல்கம்ன்ற நேம சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா, அலோ வெல்கம். ஸோ உள்ள இருக்கிற டேட்டாவ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும்னா, செட் நேமு, அலோ வெல்கம் அப்படின்ற மாரி உள்ள உள்ள இருக்கிற டேட்டாவ சேஞ்ச் பண்றதுக்கு சொல்றேன். PHYன்னு ஒண்ணுமே இல்ல. இதுக்கு பதிலா PYன்னு இருக்கு. அது என்னவா சேஞ்ச் பண்ணலாம்னா, பைத்தானா பைத்தான்ஸ் ஒரு ஐடி என்னன்னா 31ல இருக்கு இது. ஸோ பர்ட்டிகுலரா ஒரு நேம் வச்சு இப்போ என்னன்னா, இதுல நேமு, அலோ அது மாரி தான் இருக்கு. பட் செட்டு ரீப்ளேஸ்ன்னு சொல்ட்டா, இந்த நேமுக்கு பதிலா இது குடு. இந்த நேம் வந்து நேமுன்ற ஃபீல்ட்ல இந்த ஃபீல்டுக்கு பதிலா நான் இதையா மாத்துறேன். ஸோ பல்க்கா மாத்தணும் அப்டின்னா, ஓகேவா? ஸோ
இந்த டேட்டாக்கு பதிலா இத மாத்திடுறேன். இந்த டேட்டாக்கு பதிலா இத மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் ரீப்ளேஸ்‌க்கு பதிலா ரீப்ளேஸ்ன்னு குடுத்துட்டோம்னா, நான் அதுக்கேத்த மாரி ரீப்ளேஸ் வந்து ஒரு டப்புல பல்க் ஆப்ஜெக்ட்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இதே ஒரு விஷயமா? சரி, ஓகே. இதுல வந்து ஒரு டேட்டா மட்டும் தான் மாத்த முடியும். பட் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ நேம் வந்து பைத்தானுக்கு பதிலா ஸோ அப்படியே ஒரு டப்பிள் ஆப்ஜெக்ட்டா ரீப்ளேஸ்ன்னு குடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனியா பண்ணனாலும் ஒரே ஃபார்மேட் தான். ஓகேவா? தனித்தனியா ஆனா கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா இந்த டேட்டா மட்டும் தான் அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லுவோம்ல. ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அப்டேட் ஆகுற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாரி டெலீட் ஃப்ரம் மை டேபிள் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 31னா எனக்கு அந்த ஐடி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். அவ்வளோதான் டெலீட் ஆயிடுச்சு. 31 ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி. இப்போ அ டிடிஎல் பார்த்தாச்சு, டிஎம்எல் பார்த்தாச்சு. டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிஎம்எல் டேட்டா ஆ மேனிபுலேட்டிங் லாங்குவேஜ். ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னா, ஆ இங்க போய் பார்த்தா தெரியும்.
ஓகேவா? கிரேட்டு டிராப் பண்ணா என்ன ஆகும்ன்னு பார்த்தா, ஆல்டர் பார்த்தா ட்ரங்கேட் மட்டும் இன்னும் சொல்லல. ஸோ இதுல டிஎம்எல்ல இன்செர்ட், அப்டேட், டெலீட் காலு, எக்ஸ்பிளைன் காலு, லாக்லாம் வந்து அ ஸோ இது வந்து இந்த கொரி வந்து ஃபுல்லா கொரி டெவலப்பர் மட்டும் யூஸ் பண்ற ஒரு விஷயம். நம்ம பேக் எண்ட் டெவலப்பர் தான். நமக்கு ஒரு டேபிளோட இன்டராக்ட் எப்படி பண்றது? எப்படி டேட்டா அப்டேட் பண்றதுன்றது தெரிஞ்சா போதும். ஸோ நமக்கு இப்ப கிரேட்டு, ட்ராப்பு, ஆல்ட் முடிச்சாச்சு. இன்செர்ட், அப்டேட், டெலீட் முடிச்சாச்சு. ஸோ இதுல வந்து இன்னும் இருக்கிறது டிக்யூஎல் மட்டும் தான். டிக்யூஎல் வந்து என்னன்னா, டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரி லாங்குவேஜ்ல நம்ம பார்க்க சரி. டேட்டா கொரி லாங்குவேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எந்த ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம்ன்னு பார்த்தா, டேட்டாவ வியூ பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப டேபிள்லாம் போட்டேன். டேபிள்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் போட்டாச்சு. எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ இன்செர்ட், அப்டேட் வெறும் வந்து டிடிஎல்லும், டிஎம்எல்லும் இருந்தா போதுமா? பத்தாது. ஸோ அது ஸ்டோர் பண்ணியிருக்க வச்சிருக்க டேட்டாவ நான் வியூ பண்ணணும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண டேட்டாவ நான் வியூ பண்ணணும். அப்ப எனக்கு என்னன்னா டிக்யூஎலும் தேவை. ஸோ டிக்யூஎல்ன்றது டேட்டா கொரி லாங்குவேஜ். போட்ட டேட்டாவ பெட்ச் பண்ணி வெளிய எடுக்கிறதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, டிக்யூஎல் ஆ யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு டேபிள் சென்ட் பண்றேன் குரூப்ல. ஸோ அந்த டேபிள வந்து ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ என்னன்னா, அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவ ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ற மாரி பாருங்க. டீகெய்ல் அது பார்த்தோமா? ஸோ செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் டேட்டாவ எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த செலக்ட் கமாண்ட எம்ப்டியா யூஸ் பண்ணனா, எனக்கு என்னன்னா டேபிள் மட்டும் தான் வியூ ஆகும். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் ஸ்டார்னா எல்லாமே ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு சொன்னேன்னா, எல்லா டேபிளும் மொத்தமா வியூ ஆகும். மொத்தம் எத்தன டேபிள் இருக்கோ அதெல்லாம் வியூ ஆகும். ஸோ அதுக்கு பதிலா அதுக்கூட கிளாஸோ, அக்ரிகேட் ஃபங்ஷனோ இது மாரி ஆ யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அதுக்கு கொஞ்சம் செப்பரேட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப என்ன பண்றோம்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா செலக்ட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இது கேஸ் சென்சிட்டிவ் தான். ஓகேவா? கேஸ் சென்சிட்டிவ்லாம் இல்ல. கேப்ஸ்ல போடுறேன், ஸ்மால்ல போடுறேன் அப்படிலாம் கிடையாது. எப்படி போட்டாலுமே கொரி ரன் ஆகும். ஃபர்ஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ வேர் வந்து ஸ்மால்ல போடணும், கேப்ஸ்ல போட்டா தான் ஒர்க் ஆகும். எந்த லெட்டர்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்ப என்னன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆன்லைன் 6 வேர் நேம் பைத்தான்னும்போது எனக்கு என்ன ஆகும்னா, கரெக்ட்டா வந்து பைத்தான் என்ற டேட்டா ஃபர்ஸ்ட்டு இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ செலக்ட் கொரியும் மொத்தமா போடும்போது எல்லா டேட்டாவும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ் கிரியேட் பண்ணி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவ என்னால ஃபெட்ச் பண்ண முடியுது. ஓகேவா? செலக்ட்ட வச்சு இன்னும் நெறைய பண்ணலாம். ஸோ இது கமெண்ட் பண்றதுக்காக கண்ட்ரோல் ஸ்லாஷ் அமுச்சீங்கன்னா, இந்த கொரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் வந்து டாபிக் மாரி மேல பேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு கண்டிஷன் போடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிளு வேரு நேம் பைத்தானா இருக்கணும். ஐடி லெஸ் தென் 3 இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு எடுத்துன்னு வந்து குடு. அதுக்கு பதிலா
ம். ஓகேவா? ஏஜ் 17 இருக்கணும். அந்த ஐடி வந்து கிரேட்டர் தென் 3க்கு மேல இருக்கிற டேட்டாவ எத்தனை குடு. ஸோ டேபிள் இது கன்ஸ்ட்ரெயின் நெறைய இருந்ததுன்னா, நெறைய இன்சர்ட் டேட்டா இருந்ததுன்னா நெறைய போடலாம். ஸோ இன்சர்ட் டேட்டா கம்மியா இருக்கனால என்னால கண்டிஷன் நெறைய மேக் பண்ண முடியல. ஸோ நான் குடுக்குற டேபிள் வந்து எனக்கு கொரியோட எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நம்ம இதுல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். நான் டேபிள் சென்ட் பண்றேன். ஈவினிங் போயிட்டு சென்ட் பண்ணேன்னா, அந்த டேபிள்க்கு ஏத்த மாரி இன்சர்ட் அப்டேட் பண்ணி வைங்க. ஸோ அனுப்பிச்சுட்டு குரூப்ல அனுப்பிச்சீங்கன்னா, அந்த டேபிள் வந்து நம்ப இங்க போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ல அதேதான். ஸோ இது போட்டேன்னா, அண்டர் கண்டிஷன் போடுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்டேனா, போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அதாவது ஏஜ் 17ஆவும் இருக்கணும். அண்ட் ஐடி வந்து லெஸ் தென் 3ஆவும் இருக்கணும். இப்ப 6 போட்டா 2த்துல ஏதாவது 1 இருந்தா போதும். ஒண்ணு பைத்தானா இருக்கணும், இல்ல பிஹெச்ஒய்யா இருக்கணும். ஓகேவா? அப்ப பைத்தான் இருக்கிறது வரும். ஸோ ஆர்ல வேற ஏதாவது டேபிள் நேம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தானும் இருக்கணும், பைத்தானிக்காவும் இருக்கணும் அப்டின்னா, ஸோ பைத்தானிக்லேருந்து ஒரு டேட்டா எடுத்துன்னு வந்து குடுக்கணும். பைத்தானும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, பைத்தானிக்கும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்க வந்து பைத்தான்ல இருக்கிற டேட்டாவும் குடுத்துருது, ஆர் பைத்தானிக்ல இருக்கிற டேட்டாவும் குடுத்துருது. சரியா? அதே மாரி அண்ட், ஆர், நாட் வந்து யூஸ் பண்ணலாம். கேட் எல்லாமே எல்லா டேட்டாவும் இதுல யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாரி வேர் லாஸ்ட் நேம் டேட்டா, இது ஐடி லெஸ்ஸர் தென் 3ன்னு சொன்னா அதுக்கேத்த டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இவ்வளோதான் வேர் கிளாஸு. வேர் கிளாஸ் இப்படிதான் கண்டிஷன் பேஸ் பண்ணி எந்த எந்த பிளேஸ்ல இருந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணும். ஓகேவா? டிஸ்டினி 4 சொல்லணும். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட் இருந்தா சொல்லுங்க, சொல்லித்தரேன். சரி, ஓகே. நான் இது மட்டும் பார்த்துருந்தேன். நாளைக்கு வந்து நான் இப்போ டேபிள் அனுப்புறேன். இப்போ இல்ல ஆஃபீஸ் போயிட்டு அனுப்புறேன். அனுப்பிச்சா அந்த டேபிள் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ம். மீதி இருக்கிற கிளாஸ்லாம் நாளைக்கு பார்ப்போம். வேற என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு.